திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு முரண்பாடுகள், வருத்தங்கள், ஆதங்கள் உண்டு. இது மாதிரியான சர்ச்சைகள், பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் வைக்கிற கோரிக்கைகள், வருத்தங்கள் எல்லாம் முதலமைச்சரோட கவனத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறதா அப்படின்னு சந்தேகம். ஆதங்கம் வந்து என்னன்னா, எங்கே சொன்னாலும் எங்கள் குரல் எடுபடலை, அதனால நாங்கள் ஊடகத்தை சொல்கிறோம் அப்படின்னு கோபமாக சொல்கிறோம். அதிமுகவில் ஜெயலலிதாவோ அல்லது எம்ஜிஆர் அவர்களோ இருந்தபோது வெற்றி நிச்சயம் என்கிற உத்தரவாதம் உண்டு. இப்போது எடப்பாடி தலைமையிலான அதிமுக வெற்றி நிச்சயம் உத்தரவாதம் இல்லை, வேறு வழியில்லை என்ற நிலை இருப்பதனால இந்த பக்கம் நடிக்கிறார். நாளைக்கு அரசியல் சூழலை மாதிரி ஒரு சீமான் மேலே வந்துட்டாருன்னு சொல்ல சீமான் பக்கம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அவரை புரிஞ்சிக்கவே முடியல. ஈரோடு கிழக்கு தேர்தலில், இடைத்தேர்தலில் எப்போ வரும் தெரியாது. அந்த தேர்தலில் கூட நான் போட்டியிட போவதில்லை, யாருக்கும் ஆதரவு தர போவதில்லைன்னு சொல்கிறார். எனக்கு அவர் இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்கும். விஜய் வந்து மகத்தான வெற்றி பெற்றார் அப்படின்னா எம்ஜிஆருக்கு எப்படி 72 வந்து அந்த மாதிரியான சூழல் வரக்கூடும். ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு பாக்கிய அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து தற்பொழுது இந்த திமுக கூட்டணியில் இருக்கிறதே எனக்கு வந்து நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு, என்னுடைய தொகுதிக்கு எந்த நிலத்திட்டங்களும் கேட்டாலும் கிடைப்பதில்லை அப்படின்ட்டு தன்னுடைய குற்றச்சாட்டு, விமர்சனம் நிறைய வந்து சொல்லியிருக்காரு. சில நாட்களுக்கு முன்னாடி இதே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவுக்கும் திமுகவுக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்துருப்போம். மறுபடியும் அடுத்த ஒரு விஷயத்த வந்து வேல்முருகன் ஆரம்பிச்சு வைக்கிறாரா? நிச்சயமா அவர் மற்ற திமுக கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகளை விட தமிழக வாழ்வுரிமை கட்சி, இப்போ அது சொன்னா வேற பிரச்சனை ஆகுது, டிவிகேனாலே பிரச்சனை. தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் வேல்முருகன் பேசுவது சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கு ஆதங்கங்கள் இருக்குது, எல்லா கட்சிகளுமே. கம்யூனிஸ்டுகளுக்கு இது சாம்சங் விஷயத்தில் இன்னும் இருக்குது. சாம்சங் விஷயத்தில் அவங்க கோரிக்கைகள் மறுக்கப்படுகிறது, தொழிலாளர்களுக்கு அச்சுறுத்தப்படுகிறார்கள், தொழிலாளர்களுக்கு உண்டான உரிமைகள் இன்னும் தரப்படவில்லை அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இன்னும் அப்படியே அனல் மாதிரி இருக்குது. அது இன்னும் முழுக்க தனியில். அது ஒரு பக்கம். ஏற்கனவே சில தொழிலாளர் பிரச்சனையில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் கம்யூனிஸ்டுகளும் முரண்பாடுகள் ஒன்று. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை கடந்த சில நாட்களில் ஏற்படுகிற பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரியும், முரண்பாடுகள் தெரியும், ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்பதில் அவங்களோட நிலைப்பாடு, ஆதவ அர்ஜுனா விஷயம் எல்லாம் தெரியும் எல்லாருக்கும். கடந்த சில காலமாக காங்கிரஸ் கட்சி இருக்குது, ஆனால் உடனடியாக கடைசியாக தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க போல இருக்குது. இப்போ இது மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஏதோ ஒரு முரண்பாடுகள், வருத்தங்கள், ஆதங்கள் உண்டு. அந்த விஷயத்தில் அதிகமாக வெளிப்படுத்துவது வேல்முருகன் தான். அவர் என்ன சொல்கிறாரு, நான் எங்கள் தொகுதி பிரச்சனை சம்பந்தமாக எங்கள் அமைச்சர்களை சந்தித்தா அமைச்சர்களை பேசவே முடியல, உதவியாளர்கள் பேசுகிறாங்க, அவங்க வந்து சரியாக பேசுகிறதில்ல, அதே மாதிரி முதலமைச்சரும் பேச முடியறதில்ல, யார்கிட்ட தான் எங்களுடைய குறைகளை சொல்கிறது, எங்களுடைய புகார்களை சட்டப்பேரவையில் பேசினா நாங்கள் பேச வேண்டிய விஷயம் போது சபாநாயகர் அப்பாவை வந்து தடுத்து நிறுத்திடுறாரு, சொல்லாதது சில சமயம் அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுறாங்க, எங்கே தான் நாங்கள் எங்கள் குறைகளை சொல்கிறது என்கிற ஆதங்கத்தை தான் எல்லா ஊடகங்களையும் வெளிப்படுத்துகிறார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கிரைசிஸ் பீரியடில் திமுகவுக்கு கூட இருந்தோம், பாஜகவுக்கு ஆதரவாக அதிமுக செயல்பட்ட போது அந்த அதிமுக உதறி விட்டு நாங்கள் உங்கள் பக்கம் இருந்து திமுக அணியை ஆதரித்தோம், பாஜக தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது என்றால் திமுக தான் ஆதரிக்கணும் என்ற நிலைப்பாட்டில் வந்தோம், உங்களை நம்பி முழுக்க வந்துட்டோம், ஆனால் நீங்கள் எங்கள் கோரிக்கைகளை எதுவுமே செயல்படுத்தலை அப்படின்ற ஆதங்கத்தை தான் அவர் எல்லா ஊடகங்களும் திரும்ப சொல்லியிருக்காரு. அவரோட ஒரே கோரிக்கை, எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் முன்வைக்கிறோம், அதை ஏன் நீங்கள் கண்டுக்க மாட்டேன்றீங்க என்பது தான் அவருடைய கோரிக்கையாக இருக்குது. அந்த விஷயத்தில் இவ்வளவு காலம் மற்ற கட்சிகள் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் தீவிரத்தை காட்டுகிற போது அவருக்கு இன்னமும் திமுக அணியில் நீடிப்பாரா என்பது தெரியலை. ஆனால் அதை வச்சுக்கிட்டு உடனே நாளைக்கு அணி மாறிவிடுவார் அப்படியே சொல்ல முடியாது. மாற்று அணி வலுவாக இருக்கிற வரையில் இந்த கட்சிகள் எல்லாம் திமுக அணியில் தான் தொடர்ந்து இயங்கும். இந்த வரப்போகிற 2026 தேர்தலில் கூட இந்த திமுக கூட்டணியில் இடம்பெறுகிற அத்தனை கட்சிகள் தொடர்ந்து தான் நீடிக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. எப்போ அப்படின்னா, மாற்று அணி வலுவாக இருக்கிறது என்ற ஒரு நிலை உருவானால், மாற்று அணிக்கு சரியான தலைமை உருவானால் மாறக்கூடும். ஆனால் மாறுவதற்கான வாய்ப்புகள் இப்போது இல்லை, 26ஆம் ஆண்டிலும் கூட ஏற்படுமா என்று தெரியவில்லை. ஆகையினால
வேல்முருகன் தன் காரியத்தை சாதிச்சுவதற்காக இந்த அளவுக்கு ஆதங்கத்தை கோபத்தையும் வெளிப்படுத்துகிறார் என்று நான் புரிந்து கொள்வோம். அதன் மூலம் அவருக்கு பலன் கிடைத்தால் தொடர்ந்து நடிப்பார். ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள இருந்துகிட்டு இந்த மாதிரி பேசுறது அப்படிங்கிறது யார் தலைமையா இருக்காங்களோ அவங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும்ல, அதனால கூட ஏதாவது பாதிப்பு வரும்ல. நிச்சயமாக அது தலைமைக்கு ஏற்படும். அதே சமயத்தில் வேல்முருகன் தொடர்ந்து அளிக்கிற பல நேர்காணல்கள் நான் பார்த்துட்ருக்கேன். அதில் என்ன சொல்கிறார், இது மாதிரியான சர்ச்சைகள் பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் வைக்கிற கோரிக்கைகள் வருத்தங்கள் எல்லாம் முதலமைச்சரோட கவனத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறதா அப்படின்னு சந்தேகப்படுறார். அவருடைய டார்கெட் அமைச்சர்கள் சில பேரோ அதிகாரிகளை தான் டார்கெட் பண்ணுறாரு. முதலமைச்சர் நல்லது செய்யணும்னு பார்க்குறாரு, ஆனால் அதிகாரிகள் இந்த மாதிரி தடுக்கிறாங்க என்பது மாதிரியான அணுகுமுறையில் தான் பேசுகிறார். அதனால் மேலிடம் திமுக அரசின் மேலிடமாக முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இல்லை திமுக கழகத்தினுடைய தலைவர் என்கிற முறையில் மு.க. ஸ்டாலினோ தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, கோபமும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இது எந்த அளவுக்கு போகும்னா, இந்த பிரச்சனைகள்லாம் அவரோட கவனத்துக்கு போய் ஏதேனும் தீர்வு ஏற்பட்டால் நிலைமை மாறும். அதுவரையில் இந்த நிலைமை இருக்கத்தான் செய்யும். அவருடைய ஆதங்கம் என்னென்னா, எங்கே சொன்னாலும் எங்கள் குரல் எடுபடலை, அதனால நாங்கள் ஊடகத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு கோபமாக சொல்கிறார். ஊடகத்துக்கு சொல்லும்போது வெளிச்சம் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு அந்த எந்த கருத்துக்கும் வெளிச்சம் அதிகமாக கிடைக்கிறதுனால அவர் சொல்கிறது முரண்பாடாக தெரிகிறது. ஆனால் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். காலம்தான் அதுக்கு பதில் சொல்லும். காலம் பதில் சொல்லும். நல்ல விஷயம்தான். கூட்டணி உடையுமா உடையாதா அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சியினுடைய கேள்வியாக இருக்குது. இப்போ என்னோட கேள்வியாகவும் இருக்குது. என்ன நடக்கும்? இப்போது உடையாது. நான் ஒரு காரணத்தை மட்டும் சொல்ல, உடையாது அப்படின்ட்டு நீங்க சொல்றது வேல்முருகனை மட்டும் சொல்றீங்களா இல்ல எல்லா கட்சியினே தான்? எனக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்லிடுறேன், ஒரு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் கூட்டணியிலிருந்து வெளியே வந்தால் இன்னொரு கூட்டணிக்கு போயாகணும். அதுதான் இப்போ அரசியல் நிர்பந்தம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னொரு கூட்டணியை யார் வலுவானவர்கள் இந்த கேள்விக்குறி இருக்குல்ல. நிச்சயமாக பாஜக தலைமையிலான அணியில் சேர மாட்டாங்க. தவிகாவை பற்றி நிலைமையே இன்னும் தெரியல, அவங்க களத்திலே இன்னும் வரல. நாம் தமிழர் கட்சியோடு சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி கூட்டணியை விரும்பாது. திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளையும் அவர்கள் விமர்சிக்கிறார்கள் என்பதனால் அது சேருவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. பாஜக இல்லை, விஜய் கட்சி இல்லை, நாம் தமிழர் இல்லை. அப்போ அதிமுக பக்கம் போகணும். அதிமுக பக்கம் போகணும்னா கடந்த காலத்தில் இருந்த ஒரு ஆளுமை மிக்க தலைமை வேண்டும். இப்போ அந்த காலத்தில் இதே விடுதலை சிறுத்தைகள், இதே காங்கிரஸ், இதே கம்யூனிஸ்ட்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது ஆதங்கம் ஏற்பட்ட போது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக கூட்டணியை சேர்ந்தார்கள். இது ஒன்றும் வியப்பு இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா என்ற ஆளுமை மிக்க தலைவர் இருந்தார். 1980 இதே திமுக அணியில் இருந்த கம்யூனிஸ்டுகள், அப்போது விடுதலை சிறுத்தைகள் இல்லை, காங்கிரஸ் மற்ற சில கட்சிகள் அங்கே திமுக அணியிலேருந்து வெளியேறிய போது எம்ஜிஆர் பக்கம் வந்தாங்க. ஆனால் காரணம் எம்ஜிஆர் என்ற ஆளுமை. அந்த மாதிரியான ஆளுமை மிக்க தலைமை வரவில்லை. வெற்றி பெறக்கூடிய தலைமையும் இல்லை. அதிமுகவில் ஜெயலலிதாவோ அல்லது எம்ஜிஆர் அவர்களோ இருந்தபோது வெற்றி நிச்சயம் என்கிற உத்தரவாதம் அது. இப்போது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு வெற்றி நிச்சயம் என்கிற உத்தரவாதம் இல்லை. அப்போது ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அந்த ரிஸ்க் எடுக்காதனால திமுக கூட்டணியில் திமுக அரசாங்கத்தால் நமக்கு என்ன விதமான ஆதங்கம் ஏற்பட்டாலும் குறைகள் இருந்தாலும் இப்போதைக்கு வேறு வழி இல்லை, இவங்களோடு தான் போயாகணும், வேறு வழியில்லை என்ற நிலை இருப்பதனால இந்த பக்கம் நடிக்கிறார். நாளைக்கு அரசியல் சூழலை மாதிரி ஒரு சீமான் மேலே வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், சீமான் பக்கம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. விஜய் மகத்தான வெற்றி பெற்றார் அப்படின்னா எம்ஜிஆருக்கு எப்படி 72 வந்தோ அந்த மாதிரியான சூழல் வரக்கூடும். மறுபடியும் எடப்பாடி மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் ஒரு நல்ல அபரிதமான வெற்றி பெற்றால் அவர் பக்கம் போவதற்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அண்ணாமலையே இன்னும் தனித்து இயங்கிய அண்ணாமலை தலைமையிலான பாஜக தலைமையிலான கூட்டணியில் மகத்தான வெற்றி பெற்றது ஒரு 2-3 தேர்தல் ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் அங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஆனால் கம்யூனிஸ்டுகள் நீங்களாக மற்றவர்கள் இருப்பதற்கான சான்சஸ் இருக்குது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இது தேசிய அளவில் எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரி நிலைமைகள் தான் இருக்கும். ஆனால் இப்போதைய சூழலில் அது இல்லை, அது உருவாகவில்லை. அப்படி தான் நினச்சோம். அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 5 முனை போட்டியாக இந்த தேர்தல் அமையும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. 5 முனை போட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், சீமான் அவர்கள், விஜய் அவர்கள், ஆமாம், இவங்க எல்லாரும் சேர்த்து 5 முனை போட்டியாக அமையும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பாசிபிள் இருக்கா? அதுக்கு தான் பாசிபிள் இருக்குது. இப்போதைய சூழல் இப்போ இது இருக்கிற ட்ரெண்ட் அப்படியே போச்சுன்னா அதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அதில் மாற்று கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த அணியும் மாறுவதற்கான எங்கே போவாங்க, ஒரு சில சான்சஸ் சின்ன அளவில் மாற்றம் ஏற்படலாம்.
உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வேறு அணியில் போவாங்க, அதிமுக பக்கம் போவாங்களா, இல்லை வேறு எங்கேயாவது போவாங்களா என்ற கேள்வி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது கூட ஒரு சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ், சாதாரண மாற்றமும் இருக்கக்கூடுமே தவிர பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படாது. நான் சொல்கிறது 1980 2001 என்ன நினைக்கிறேன். காங்கிரஸை அதிமுக எதிர்த்து நின்ற காங்கிரஸ், தமாக, மூப்பனார் தலைமையிலான தமாக போன்ற பல கட்சிகள் திமுக விட்டு வெளியேறி அதிமுக பக்கம் வந்தாங்க. அதனால தான் 2001 ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. 1980 எம்ஜிஆர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். அந்த சூழல் வேறு. இப்போ அந்த மாதிரியான ஒரு ஆளுமை மிக்க தலைமை அதிமுக இல்லை. மற்ற கட்சிகள் நிலைமை எப்படின்னு தெரியல. ஆகையினால் இப்போதைய நிலவில் இதே நிலை தான் நீடிக்கும். 2026 வரையில் இதுதான் நீடிக்கும் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். ஓகே ஓகே சார். சார், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கூட்டணிகள் ஏதாவது விஜய் ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் எதுவும் இருக்குமா வரும் நாட்களில்? அவரை புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ நான் படித்த வரையில், அறிந்த வரையில் தான் ஈரோடு கிழக்கு தேர்தலில், இடைத்தேர்தல் எப்போ வரும்னு தெரியாது. அந்த தேர்தலில் கூட நான் போட்டியிட போவதில்லை, யாருக்கும் ஆதரவு தர போவதில்லைன்னு சொல்கிறார். எனக்கு அவர் இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்கார். இன்னும் விடை தருவதற்கான ஆச்சரியக்குறியாக இன்னும் மாறவில்லை. ஆனால் அவர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்? ஒரு மாநாட்டு நடத்திட்டாரு, ஆளுங்கட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்க ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுகிறார் என்பதை தவிர அவர் களப்பணியில் என்ன பெரிதாக ஆற்றியிருக்கிறார் என்பது கேள்விக்குரியதாகத்தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்து தான் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த கூட்டணி ரிலேட்டபுளாக பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் படி பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்கு தான் எல்லாம் சாதகமாக இருக்கா அப்படின்ட்டு தான் ஒரு கேள்வியாக இருக்குது. அவங்களும் 200 தொகுதிகள் அப்படின்ட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் இருக்கா? இன்று வரையில் அப்படி தான் இருக்குது. ஒருவேளை ஏதேனும் மாற்றங்கள், சுருத்தனமான மாற்றங்கள், திடீர் மாற்றங்கள் ஏற்படாதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் ஓராண்டு இருக்குது. ஆகையினால் அப்போது என்ன நிலவரம் என்று பார்க்க வேண்டும். அப்போது சூழல் மாறும்போது நிச்சயமாக கள நிலவரம் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரியல் ஒன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி.